டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்திருக்கிற இந்த புது வருஷத்தில் உங்கள் எல்லாருக்குமே எல்லா வளமும் செழிப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி டீ கடை கிச்சன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணலாம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம கேரட்டில் தான் பண்ண போகிறோம். கேரட் நல்லா இந்த மாதிரி நல்லா ரொம்ப மொக்கையாக இல்லாமல் ரொம்ப சிறுசாக இல்லாமல் மீடியம் சைஸில் எடுத்துக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 1/2 கிலோ கேரட் எடுத்துருக்கோம். 1/2 கிலோ கேரட் எடுத்துகிட்டு இந்த சைடையும் இதையும் லைஸாக வெட்டிட்டு நல்லா இழைச்சி வச்சுருக்கோம். அந்த மேத்தோலியை வந்து லேசாக இழைச்சி வச்சுருக்கோம். இது போல் இழைச்சி வச்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நல்லா இது போல் நம்ம வாங்கி வச்சுக்கக்கூடிய அந்த 1/2 கிலோ கேரட்டையும் நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு தனியாக வச்சுக்கலாம். நம்ம சிறு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கேரட் துண்டுகளை எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு ஒரு தடவை நல்லா அலசிடலாம். அடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி கழுவி வச்சுருக்கக்கூடிய அந்த கேரட்டு துண்டுகளை எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அதாவது நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய அதை அரைக்கிறதுக்கு தகுந்தாப்பில் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அடுத்து 100 கிராம் ஜீனி. 100 கிராம் ஜீனியை நம்ம இந்த கேரட்டோடு சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஜீனி மேலே ஒரு 1/4 லிட்டர் பால், 1/4 லிட்டர் பால், காய்ச்சின பால் இல்லைன்னா காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1/4 லிட்டர் உள்ளே சேர்த்துருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் வந்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துட்டு நெய் நமக்கு உருகி வரட்டும். நெய் நல்லா உருகி வாசம் வந்துருச்சு. வாசம் வந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கேரட் பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அப்படியே உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நமக்கு இந்த கேரட் பேஸ்ட் வந்து நல்லா வெந்து வரணும். அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு நல்லா அந்த கேரட் பேஸ்ட் நல்லா கலந்து விடுங்க. நமக்கு நல்லா வெந்து வரணும். அந்த பால்லே வெந்து வரணும், அந்த நெய்யிலையும் பால்லே வெந்து வரணும். இப்போ கலந்து விட்டுட்டே இருக்கும்போதே ஒரு 50 ரவை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம சாதாரண ரவை, இது ஏற்கனவே வறுக்காத ரவை தான். நம்ம பாக்கெட்லேருந்து அப்படியே ஒரு 50 கிராம் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த கேரட் பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா கிண்டி கொடுங்க. இதுவும் நல்லா அந்த கேரட் பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம ரவையை போட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அதுக்கு பின்னாலேயும் இங்கே நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூனு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பால் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூனு. உங்களுக்கு நிறையா வாங்க முடியலை அப்படின்னா பக்கத்து கடையில் பால் பவுட்ரு 10 ரூபா பாக்கெட்டு 2 வாங்கிக்கோங்க. அது சரியாக இருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம வந்து கேரட் பேஸ்ட்டை ஊற்றிட்டோம், கலந்து விட்டுட்டோம். அப்படியே சேர்ந்தால ரவையும் போட்டுட்டோம். அதுக்கடுத்து பால் பவுடரும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. 7 நிமிஷத்தில் நமக்கு நல்லா வெந்து இந்த அளவுக்கு கெட்டிப்பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டிப்பதம் வரணும். அதனால் நீங்கள் மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா பொறுமையாக மெதுவாக விடாமல் கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா லேசாக கீழே தான் அடி பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு நல்லா உருண்டு திரண்டு கெட்டியாக வரணும். இந்த அளவுக்கு கெட்டியாக வரணும். இது நமக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷமாவது ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. அதனால் நல்லா பொறுமையாக கிண்டி நல்லா கெட்டி பதத்துக்கு எடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சவா பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அடுத்து கையில் லேசாக நெய்யை லேசாக கையில் தடவிக்கோங்க. இப்போ நம்ம கிண்டி வச்சுருக்கக்கூடியலேருந்து ஒரு உருண்டை உருட்டிக்கலாம். நல்லா இந்த பெரிய சைஸில் ஒரு உருண்டை உருட்டிக்கலாம். சிறுசாக கூட உருண்டை உருட்டினா உருட்டிக்கலாம். நல்லா லட்டு மாதிரி உருண்டையாக உருட்டிடுங்க. நல்லா இது போல் நைஸாக உருண்டையாக உருட்டி தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே போல் மீதம் இருக்கிறதையும் உருண்டைகளாக உருட்டி தனியாக வச்சிடலாம். அடுத்து இந்த பாத்திரத்தில் ஒரு 3/4 லிட்டர் பால் வச்சுருக்கோம். 3/4 லிட்டர் பால் தான் நம்ம வச்சு சுட வச்சுருக்கோம். இப்போ பால் நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். இப்போ ஏற்கனவே 1 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். 250 நம்ம கேரட்டு அரைக்கும் போது நம்ம ஒரு 250 பால் சேர்த்துட்டோம். அதுபோக அந்த 3/4 லிட்டர் பாலை நம்ம இந்த பாத்திரத்தில் வச்சு நல்லா சூடாக்கிட்டு இருக்கோம். அடுப்பில் பாலை வச்சு சூடாகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 100 கிராம் ஜீனி சேர்க்குறோம். இதுக்கு தேவையான இனிப்பு 100 கிராம் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு பால் நல்லா சூடாகி நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே இருக்கட்டும். இந்த பவுலில் நம்ம இப்போ ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பால் நல்லா வெதுவெதுப்பான பாலை நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய உருண்டையை உள்ளே இறக்கிடலாம். அப்படி ஒரு உருண்டையாக உள்ளே சேர்த்துருங்க. எதுக்காகன்னா இந்த பால்லேயே நமக்கு நல்லா ஊறணும். பாலில் உருண்டைகளை போட்டு ஊற வச்சுட்டு கடைசியாக பாதாம், பிஸ்தா, முந்திரி இதாக கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம். அப்படியே லேசாக மேலாப்ப போட்டு விட்ருங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் மீதம் இருக்கிற பால் அதை அப்படியே லேசாக முங்குற அளவுக்கு ஊற்றி விடுங்க. இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த உருண்டைகளில் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் அந்த பால் நல்லா ஊறட்டும், ஊறி வரட்டும். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல பாத்தீங்கன்னா கேரட்டை வச்சு சூப்பரான ஒரு ஜாமுன், அதாவது கேரட் ஜாமுன் அருமையா தயாராயிருக்கு. ஒரு உருண்டை ஒரு கிண்ணத்துல போட்டு ஒரு ஆளுக்கு
ஒரு கிண்ணம் நிறைய அந்த பாலை ஊற்றி அப்படியே அந்த ஜாமுனை அப்படியே வெட்டி அந்த பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அந்த பாலோட சேர்த்து நல்லா வெட்டி சாப்பிடும்போது அருமையா இருக்கு. இதே மெத்தட்ல இதே மாதிரி நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு கேரட் ஜாமுன் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.